மகாநதி அப்கமிங்கில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாட்டி எல்லாம் பேசினதுக்கப்புறமா விஜய் ஒரு முடிவுக்கு வராரு. கண்டிப்பாக இனிமேல் காவேரி ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு மாடிக்கு போயிடுறாரு. போனதுக்கப்புறமா எல்லா திங்ஸையுமே ட்ரெஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு பேக்கோட கீழே வராரு. கீழே வந்த உடனே நான் காவேரிக்கிட்டே போகிறேன் அப்படின்னு சொன்னால், அப்போ உனக்கு இந்த பணம் காசு சொத்து எதுவுமே தேவையில்லை, காவேரி தான் முக்கியம் அப்படி தானே அப்படின்னு உடனே, காவேரி என் கூட இருந்தால் இந்த மாதிரி பல மடங்கு சொத்தை என்னால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப கெத்தாக ஒரு சூப்பரான ஒரு டயலாக் பேசுகிறாரு விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்குமே இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு ஆன்ஸ்க்ரீன் பேர் அப்படின்னா வந்து விஜய் காவேரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஜய் சொன்னதுக்கப்புறமா, என்ன விஜய் இப்படி பண்ணுற, கொஞ்சம் யோசிச்சு பாரு விஜய்னு தாத்தா மட்டும்தான் பேசுகிறாரு. உடனே இந்த பக்கம் வந்து விஜய் கிளம்பிடுவார். பட் வந்து பாட்டி சொல்லுவாங்க, அவன் போன இதில் பாரு ஸ்பீடில் திருப்பி வரப்போகிறான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திமிரா தான் பாட்டி பேசுகிறாங்க. இப்போ விஜய் வந்து கிளம்பி பேக் எடுத்துகிட்டு போயாச்சு. போயிட்டு காவேரி வீட்டு முன்னாடி நிற்கிறாரு. இதை பார்த்தோன்னே காவேரிக்கு ஒரு பக்கம் அழுகையாக வருது, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஜய் வந்து சொல்கிறாரு, இப்போ என்கிட்ட காசு பணம் சொத்து பெரிய பணக்காரன் அப்படிங்கிற அந்தஸ்து எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு காவேரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏற்றுப்பாங்களான்னு எனக்கு கேளு காவேரி அப்படின்னு சொல்லி சாரதாவை பார்த்து கேட்கும்போது, என்ன காவேரி, என்ன சாரதா, காவேரி தான் முக்கியம்னு வந்து நான் உள்ளே கூப்பிடு அப்படின்னோடனே, எப்படி தம்பி நாங்கள் ஏற்றுக்காமல் இருப்போம், நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி சாரதாவுமே வந்து உள்ளே கூப்பிடுறாங்க விஜயை. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேயுமே வந்து விஜய் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவள் தான் என் பொண்டாட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலை பாட்டிக்கிட்டேயும் தாத்தாக்கிட்டேயும். சொல்லியிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஸோ ரொம்ப அழகான ஒரு ஆன்ஸ்க்ரீன் பேர். இன்னொன்று வந்து ஒரு விஷயமுமே காவேரிக்காக பார்த்து பார்த்து செய்கிற விஜய் இப்போ சொத்தும் வேணாம் பணமும் வேணாம்னு சொல்லிட்டு இப்போ எதுவுமே வேணான்னு காவேரி முன்னாடி ரொம்ப க்யூட்டாக வந்து நிற்கிறாரு. யாருக்கெல்லாம் இந்த பேர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படிக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.